கைஸ் ஸோ வெல்கம். ரைட், ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கமாடிட்டி மார்க்கெட் அதை பற்றி இன்டெப்தா. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு அப்புறம் ஓகே இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, கமாடிட்டி மார்க்கெட் வந்து இப்படி தான் ட்ரேட் ஆகும், ஓகே இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரியும். பட் ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்த்தா தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் தியரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ போதுமானதாக இருக்கும். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக ஹெட் டு ஜெட் நம்ம எல்லாமே கவர் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம கமாடிட்டி மார்க்கெட்டும் 50% பண்ணுவோம். என்கிட்ட நான் பண்ணுற ட்ரேட்ஸில் 50% வந்து கமாடிட்டி மார்க்கெட் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, ஆப்ஷன் எக்ஸ்பைரி அதெல்லாம் தாண்டி ஆப்ஷன் பையிங்கு செல்லிங்கு இண்டெக்ஸ் அதெல்லாம் தாண்டி கமாடி கோல்டு சில்வர் இதே வந்து கிட்டத்தட்ட 50% நான் அமௌண்ட்டை தான் ட்ரேட் பண்ணுவேன். பிகாஸ் அதெல்லாம் நல்லா ட்ரேட் ஆகுது, அவ்வளோதான். ஓகே, சிம்பிள், நமக்கு வந்து கம்ஃபர்ட்டாக ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கமாடிட்டி மார்க்கெட்னா என்ன? ஓகே, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கமாடிட்டி மார்க்கெட் என்ன டிஃப்ரெண்ட்? எம்சிஎக்ஸ்னா என்ன? எம்சிஎக்ஸ் அப்படின்னா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஒன்லி ஃபிசிக்கல் குட்ஸு ப்ராடக்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு கோல்டுலேருந்து ஆயில் வரைக்கும். ஓகே, ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கமாடிட்டி மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா இப்போ என்னோட கம்பெனியாக இருக்கட்டும், உங்களோட கம்பெனியாக இருக்கட்டும், யாரோட கம்பெனி வேணாலும் நம்ம ஐபிஓ லிஸ்ட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து நம்ம போகலாம். ஓகே, ஜஸ்ட்டு ஒரு ஓனரோட கம்பெனி. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், இல்லை டாடா டாட்டாஸோட கம்பெனி டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், டாடா ஸ்டீலாக இருக்கட்டும், இல்லை இன்சூரன்ஸ் யூனிவராக இருக்கட்டும், இந்த மாதிரி. ஓகே, ஒன்லி ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ அதாவது ஸ்டாக்ஸ் மீன்ஸ் அது வந்து ஒரு ஓனரோட கம்பெனி. ஓகேங்களா, ஒருத்தரோட கம்பெனி. இப்போ என்னோட கம்பெனியும் மேகில் லிஸ்ட் ஆகலாம். ஓகே, லிஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அந்த நம்ம குரூப்லாம் லிஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட்டில் இருக்குது, அவங்களோட ப்ராடக்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டாக் மார்க்கெட். பட் அதை தவிர நம்மளோட ஃபிசிக்கல் குட்ஸ், அதாவது கோல்டு சில்வர் குரூடாய், இது வந்து யாருக்கும் சொந்தம் இல்லை. இவரோட குரூடாயில் நான் வாங்குறேன், இவரோட தங்கத்தை நான் வாங்குறேன், இவர் கம்பெனிலேருந்து நான் தங்கம் வாங்குறேன் அப்படி கிடையாது. ஓகே, சிம்பிளாக இதெல்லாமே கவர்மெண்டோடது. ஓகே, எம்சிஎக்ஸ் அப்படின்றது மல்டி கமாடிட்டி செஞ்சு நம்ம இந்தியன் கவர்மெண்டோடது. இட்ஸ் நாட் அ ஃபாரக்ஸ். ஓகே, ஸோ இந்தியன் மார்க்கெட். ஓகே, எம்சிஎக்ஸ் இந்தியன் மார்க்கெட். ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் ஓகே இந்த ஃபிசிக்கல் குட்ஸ் கோல்டு சில்வர் பருத்தி குருடாயில் ஜிங்க்கு. ஓகே, ஸோ இந்த இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ இது எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னா அதோட ரேட்டை பொறுத்து. உங்களுக்கு தெரியும் இல்லையா, தங்கம் ஒரு நாளைக்கு ஒரு விலை இருக்கும், சில்வர் ஒரு நாளைக்கு ஒரு விலை இருக்கும், ஒவ்வொன்றுமே. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு விலை இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி அதோட சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகே, ஸோ அதோட சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து ரேட் அதிகமாகுது, ரேட்டு குறையுது. ஸோ அதை வச்சு ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா, அதே ஒரு கம்பெனி எப்படி மூவ் ஆகுது, இப்போ என் கம்பெனி உள்ளே போகுது அப்படின்னா என் கம்பெனி பண்ணுற அந்த ப்ராடக்டோட செல்லிங். ஓகே, எவ்வளோ நான் சேல்ஸ் பண்ணுறேன், என் கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பொறுத்து என்னோட கம்பெனியோட ஸ்டாக்கோட ரேட் வந்து இருக்கும். டாடா மோட்டார்ஸ் இருக்குது அப்படின்னா டாடா மோட்டார்ஸில் எவ்வளோ கால் சேல் ஆகுது. ஓகே, ஸோ எவ்வளோ வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அதில் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதை பொறுத்து அந்த டாடா மோட்டார்ஸ் கம்பெனியோட சேல்ஸோட க்ரோத் வந்து இருக்கும். ஓகே, அதோட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அதை பொறுத்து இருக்கும். ஆனால் அந்த கமாடி அப்படின்றது சிம்பிளாக சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகே, அன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் ஓகே என்ன மாதிரி வந்து தங்கம் விற்கிது, தங்கம் வந்து அதாவது நாட் ஒன்லி இந்தியன் மார்க்கெட், கோல்டெலாம் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் தான். ஓகே, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்தாலும் அது நம்ம இந்தியன் பேங்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அஃப்கோர்ஸ். ஓகே, ரைட். ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் குட் பண்ணுறது அன்றாடம். ஓகே, அன்னைக்கு அதோட ரேட்டை பொறுத்து அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், அதை பொறுத்து இங்கே வந்து ட்ரேட் ஆகும். ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ ரொம்பலாம் திங்க் பண்ண தேவையில்லை. கமாடி அப்படின்றது அந்த இருக்கிற ப்ராடக்ட் வந்து யார் ஓனர் கிடையாது. ஸோ ஒன்லி ஃபிசிக்கல் குட்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ என்னென்ன குட்ஸ் இருக்குது, ஓகே என்னென்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு எம்சிஎக்ஸ்ன்றது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் போய் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள், புல்லியன் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது, பேஸ் மெட்டல் ஒன்று கேட்டகரி இருக்குது, எனர்ஜின்ற கேட்டகரி இருக்குது, அக்ரி கமாடிட்டிஸ் அப்படின்ற கேட்டகரி இருக்குது. ஸோ புல்லியன் அப்படின்றதுல கிட்டத்தட்ட கோல்டு, கோல்டு மினி, கோல்டு ஜினி, கோல்டு பெட்டல், அதாவது கோல்டே பிரித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி சில்வர், சில்வர் மினி, சில்வர் மைக்ரோ. ஓகே, அதாவது கோல்டு மினி, கோல்டு ஜினி, கோல்டு பெட்டல், சில்வர் மினி இந்த மாதிரி பிரிக்கிறாங்க இல்லையா, இது ஏன் பிரிக்கிறாங்க, இதில் எப்படி ட்ரேட் ஆகுது. ஓகே, இதில் அதாவது கோல்டு மினி வாங்குறதுக்கும் கோல்டு ஜினி வாங்குறதுக்கும் கோல்டு வாங்குறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இது ஆக்சுவலி ட்ரேட் பண்ணுறதுக்கான மேட்ரு. ஓகேங்களா, ஸோ ட்ரேட் பண்ணுறதுல நீங்கள் கோல்டு மினி பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், அங்கே ஒரு மாதிரி ட்ரேட் ஆகும், கோல்டு ஒரு மாதிரி ப்ராஃபிட் ஆகும், கோல்டு ஜினி வந்து ஒரு மாதிரி ப்ராஃபிட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ட்ரேட் பண்ணுற மேட்ரு. இது நான் வந்து இன்னொரு சாப்டரில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத இங்கே பாருங்கள். கிட்டத்தட்ட இது வந்து புல்லியனு பேஸ் மெட்டல்ஸில் அலுமினியம், காப்பரு, லெட்டு, நிக்கலு, ஓகே ஸ்டீல் ரப்பரு, ஜிங்க்கு, குரூட் ஆயில், எலக்ட்ரிசிட்டி, நேச்சுரல் கேஸு, ஓகே கார்பனம், காட்டனு, சீடு வாஸ் ஆயிலு, குட் பாம் ஆயில், பாம் ஆயில் வரைக்கும். ஓகே, ஸோ மெத்தன் ஆயில். ஸோ இதெல்லாம் நான் வந்து ட்ரேட் பண்ணதில்லை. நான் ட்ரை பண்ணது வந்து கோல்டு சில்வராக இருக்கட்டும், வேறு குரூட் ஆயில் ட்ரை பண்ணியிருக்கேன், நேச்சுரல் கேஸு, ஜிங்க் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எப்படி ட்ரேட் பண்ணலாம், இது என்ன டிஃப்ரெண்ட்டு, நான் சொன்ன மாதிரி கோல்டு பண்ணுறதுக்கும் கோல்டு மணி பண்ணுறதுக்கும்
சில்வர் பண்ணுறதுக்கும் சில்வர் மினி பண்ணுறதுக்கும் சில்வர் மைக்ரோ பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கமாடிட்டி அப்படின்றதுல இத்தனை ப்ராடக்ட் இருக்குது. இதை தாண்டி நான் அடுத்தது சொல்கிறேன். ஓகே, ஸோ எல்லாமே அடுத்த பாயிண்டில் வரும், நீங்கள் பாருங்கள். ஓகே, தென் டைமிங். ஓகே, பிடிச்ச விஷயமே அதுதான். எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் வந்து 9 to அதாவது 11:55 காலையில் 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து 9 காலத்து ஓப்பன் ஆகும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? 9:15 ஓப்பன் ஆகும், இது 9 o'clock ஓப்பன் ஆகிடும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் வந்து 3:30 க்ளோஸ் ஆகிடும். ஓகே, மத்தியானம் 3:30 க்ளோஸ் ஆகிடும். ஆனால் கமாடிட்டி மார்க்கெட் 11:55 வரைக்கும் இருக்கும். இப்போயும் ட்ரேடில் தான் இருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து டைம் கிட்டத்தட்ட 9:30 ஆக போகுது. இப்போயும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ 11:50 வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். ஸோ இந்த டைமிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பிகாஸ் எல்லாரும் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல ஸோ அந்த டைமை. தென் எப்படி வந்து நான் ட்ரேட் பண்ணுறது கமாடியில்? எந்த டிமார்ட் அக்கௌண்ட் இருந்தாலுமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ஆனால் ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கமாடியில் வந்து ஒன்லி ட்ரேட் பண்ண தான் முடியுமே தவிர ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அங்கே இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு யாரும் ஓனர் கிடையாது. ஸோ அந்த கம்பெனியில் நான் ஷேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அன்றாட நடக்கிற மார்க்கெட்டில் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே ட்ரேட் தான் பண்ணி ஹோல்ட் பண்ண முடியும் தெரியும் இல்லையா? இப்போ டாடா மோட்டர் ஸ்டாக்கை நான் வாங்கி 6 மாதம் இல்லை 1 வருஷம் வச்சு நான் விற்றுக்கலாம். ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நான் வாங்கி 5 வருஷம் வச்சு நான் விற்றுக்கலாம். அந்த மாதிரி குரூடாயில் வாங்கி 5 வருஷம் விற்க முடியுமா? வைக்க முடியாது. ஓகே, அதுக்கு வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் தான், ஒன்லி மந்த்லி கான்ட்ராக்ட். இப்போ வாங்குறீங்க அப்படின்னா 1 மாதம். ஓகே, எவ்ரி மந்த் கான்ட்ராக்ட் இருக்கு. அந்த மாதம் அந்த கான்ட்ராக்ட் முடிகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹோல்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா செல் ஆகிடும். அது வந்து ஹோல்ட் ஆகாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஹோல்ட் ஆகாது. ரைட், தென் அதுக்கப்புறம் ஓகே, ஒன்லி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். நான் சொன்னேன் இல்லையா, அங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸு இப்போ ஆப்ஷனில் இருக்குல்ல. ஓகே, அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஆப்ஷன் செயின் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஒன்லி பை அண்ட் செல். ஓகே, மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும்தான், ஒன்லி பை அண்ட் செல் தான். பை பண்ணால் மேலே போகும், செல் பண்ணால் கீழே வரப்போகுது, அவ்வளோதான். பை பண்ணால் நீங்கள் மேலே போனால் ப்ராஃபிட், செல் பண்ணால் கீழே வந்தால் ப்ராஃபிட். ஓகே, அந்த மாதிரி தான் சிம்பிளாக பை அண்ட் செல் மட்டும் தானே தவிர நீங்கள் ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணி அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் தேவையே கிடையாது. ஓகே, ஜஸ்ட் மந்த்லி எக்ஸ்பைரி, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுவுமே கிடையாது, பை அண்ட் செல் மட்டும்தான். ரைட், இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டில். தென் அதை தாண்டி நான் ஏன் வந்து கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறேன்? ஓகே, நான் ஆப்ஷனில் பண்ணலாம். ஓகே, ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பண்ணலாம், உண்மை தான். ஓகே, இது வந்து உங்கள் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் தான். பட் ஆனால் கமாடிட்டி பண்ணுறதுக்கான என்ன முக்கியமாக நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்லி வந்து கம்ஃபர்ட். ஓகே, ரொம்ப கம்ஃபர்ட்டாக ட்ரேட் ஆகும். அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து ஒரு கேப் அப்போ கேப் டவுனே நடக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் இப்போ பண்ணுற இதில் பார்க்குற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு. ஓகே, இது வந்து கோல்டு மினி. அதே மாதிரி கோல்டு ஜெனி இருக்குது, சில்வர் மைக்ரோ இருக்குது, சில்வர் மினி இருக்கும். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, பிப்ரவரி மந்த்து, ஏப்ரல், ஜூன் இந்த மாதிரி வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் தான். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து கேப் அப் கேப் டவுன்லாம் எதுவும் இல்லாமல், ஓகே, அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகாமல் ஸ்லோவாக கன்ஸ்டண்ட்டாக அது வாட்டிக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அந்த கம்ஃபர்ட் தான். ஓகே, ஸோ மார்னிங் வந்து இப்போ நான் ஃப்ரீயாக இல்லைனாலும், மார்னிங் டைமில் நான் ஃப்ரீயாக இல்லைனாலும் ஈவினிங் வந்து நான் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ உங்கள் டைம் இப்போது நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு 6 மணிக்கு மேலே தான் எனக்கு ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகணும், அப்போ தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னா 6 to 7 o'clock அந்த டைமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். எனக்கு கேட்டால் ஈவினிங் டைம் தான் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகும். ஓகே, கமாடிட்டி மார்க்கெட் ஆக்சுவலி. ரைட், பிகாஸ் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஈவினிங் டைம் தான் வந்து நல்லா மூவ் ஆகும். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு எந்த டைம் நீங்கள் இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, அந்த டைமிங் அப்படின்றதான். ஸோ எந்த டிமார்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, ஓகே, எல்லா டிமார்ட் அக்கௌண்ட்லையும் கமாடிட்டி ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிள் தான். ஸோ எம்சிஎக்ஸ் அப்படின்றது நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்போ எனபிள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கான எல்லாமே ரைட், ஸோ உங்களுக்கான ட்ரேட்ஸ்க்கான கம்பெனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த அவைலபிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அது போக எவ்ரிடே நம்மளோட கம்யூனிட்டியில், ஓகே, ஸோ நான் வந்து என்னென்ன ட்ரேட்ஸ் பண்ணுறேன் ஓகே அப்படின்றது என்னோட கம்யூனிட்டியில் எங்களோட என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஓகே, ஸோ என்னோட கம்யூனிட்டி என்னோட மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் ஆகும். ஓகே, எவ்ரிடே வந்து ரைட். ஸோ இந்த மாதிரி நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன், என்ன ஹோல்டிங்கில் இருக்குது, என்ன செல், ஸோ இது எல்லாமே வந்து ட்ரேட் ஆகும். ஓகே, ஸோ ஐ மீன் ஷேர் ஆகும். ரைட், ஸோ நீங்களும் ப்ராப்பராக வந்து மார்க்கெட் கற்றுக்கணும். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கணும், கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணணும். ஓகே அப்படின்னா ஸோ எங்களுக்கான இந்த கம்யூனிக்கான டீட்டெயில் லிங்க் வந்து கீழே இருக்குது. ஓகே, அதை பாருங்கள். ஸோ யாராக இருந்தாலும் சரி ரொம்ப சிம்பிளாக அந்த ட்ரேட் கற்றுக்க முடியும், ட்ரேட் பண்ண முடியும். ஒரு சைடில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெல்த், ஓகே, உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகணும், ஒரு டைமுக்கு அப்புறம் வெல்த் ஜெனரேட் ஆகணும் அப்படின்னா ஸோ யூ கேன் டூ ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, ஸ்டாக் அண்ட் கமாடிட்டி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ரைட், டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இட்ஸ் அ லைஃப் லாங் லேர்னிங் கம்யூனிட்டி. ஒரு டைம் உள்ள வரீங்க அப்படின்னா லைஃப் லாங் செட்டில்மெண்ட். ஓகே, ஸோ லைஃப் லாங் என் கம்யூனிட்டி இருக்கலாம். நான் பாருங்கள் எல்லா நாளும் எனக்கு ட்ரேட்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, அது வந்து எனக்கு ஹோல்ட் ஆகும், திருப்பி நான் எடுப்பேன். ஓகே, டார்கெட்டோ ஸ்டாப் டார்கெட் ஹோல்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ எவ்ரி திங் எல்லாமே எங்கே வந்து ஷேர் ஆகும். அது போக சாட்டர்டே வந்து லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஓகே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை தாண்டி கம்யூனிட்டியில் வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வச்சு நம்ம வந்து மேக் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில்
கமாடி தாண்டி கமாடியில் இருக்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு வரும். ஓகே, இதை தாண்டி காமன் குரூப் இருக்குது. ஓகே ரைட். ஸோ இந்த குரூப்போட லிங்க் வந்து கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதில் வந்து மார்க்கெட் அப்டேட்ஸு, ஸோ நான் பண்ணுற வீடியோஸ் அப்டேட்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே ஷேர் ஆகும். ஓகே, ஸோ இது லிங்க் வந்து ஃப்ரீ தான். ஓகே, இது வந்து பெய்டு கம்பெனி, இது வந்து லிங்க் வந்து ஃப்ரீ தான். ஸோ இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.